10வது மந்திரம். பிரம்மவா இதமக்ர ஆசீத் ததாத்மானமேவ அவேத் அகம் பிரம்ம அஸ்மி இதி தஸ்மாத் தத் சர்வமபவத். இந்த 10வது மந்திரத்தில் 6 கருத்துக்கள் அடங்கியுள்ளன என்று பார்த்தோம். அதில் முதல் கருத்து மகா வாக்கியம் அகம் பிரம்ம அஸ்மி என்கின்ற மகா வாக்கியம். இந்த மந்திரத்திற்கு முன் ஒரு கேள்வியானது உருவானது. பிரம்ம ஞானத்தினால் அனைத்துமாக ஆகுதல் என்பது பிரசித்தமாக இருக்கின்றது. பிரம்மன் ஏற்கனவே அனைத்துமாக இருக்கின்றது. பிரம்மன் அனைத்துமாக ஆக அல்லது இருக்க பிரம்மன் எதை அறிந்தது என்ற சந்தேகம் உருவானது. அதற்கு இங்கு பதில், பிரம்மன் அனைத்துமாக ஆக பிரம்மன் தன்னை அறிந்தது. தன்னை அறிந்தது என்றால் தன்னை எப்படி அறிந்தது என்றால் தன்னை பிரம்மன் என்று அறிந்தது. இந்த விதத்தில் இங்கு மகா வாக்கியம் வந்தது. பிரம்மவா இதமக்ரே ஆசீத். பிரம்மவை பிரம்மனே இதம் அக்ரே ஆசீத். பொதுவாக இந்த விதமான வாக்கியத்தில் இதமக்ர ஆசீத் என்ற இடத்தில் சிருஷ்டிக்கு முன் என்று பொருள் சொல்வோம். இந்த இடத்தில் அக்ரே என்றால் ஞானாத் பூர்வம், ஞானத்திற்கு முன். இதம் என்றால் ஜீவாத்மா. ஜீவாத்மா பிரம்மனாகவே தான் இருந்தது. பிரம்மன்தான் ஜீவனாக இருந்தது. இப்போ பிரம்மனே ஞானம் இல்லாத சமயத்தில் ஜீவனாக இருந்தது. ஜீவனே உண்மையில் பிரம்மனாகத்தான் இருந்தது. பிறகு தது ஆத்மானமேவ அவேத். அந்த பிரம்மன் தன்னை அறிந்தது, தன்னையே அறிந்தது. தன்னை எப்படி பிரம்மன் அறிந்தது? அகம் பிரம்ம அஸ்மி இதி, நான் பிரம்மன் என்று அறிந்தது. தஸ்மாத் அவ்விதம் அறிந்ததால் தது பிரம்ம சர்வம் அபவது, அனைத்துமாக ஆனது. இதுதான் மகா வாக்கிய பகுதி. இதில் முதல் சொல் பிரம்ம என்ற சொல்லுக்கு பரமாத்மா என்பது பொருள். பரமாத்மா ஞானத்திற்கு முன் ஜீவனாக இருந்தது. அதாவது ஞானத்தை அடைவதற்கு முன் இதே பரமாத்மா இதமாக ஜீவனாக இருந்தது. பிறகு தன்னை அறிந்தது, தன்னை பிரம்மன் என்று அறிந்தது. இங்கு நாம் சென்ற வகுப்பில் அகம் பிரம்ம அஸ்மி என்பதனுடைய சுருக்கமான விளக்கத்தை பார்த்தோம். அகம் என்ற சொல் நான் என்பது, இங்கு நான் என்பது வியஷ்டியை குறிக்கின்றது. அதாவது அறிவு சொரூபமான ஒன்றும் 3 உடலும் கலந்த தத்துவத்தை குறிக்கின்றது. எப்பொழுதெல்லாம் நான் சொல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் உடலும் உணர்வும் கூடிய தத்துவத்தை குறிக்கின்றது. இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உடலை நாம் நீக்க வேண்டும். என்னுடைய உண்மையான சொரூபமாக உடல் இல்லை. உடல் என்னால் விளக்கப்படுகின்ற பொருளே தவிர நான் அல்ல என்று உடலை நீக்கி வெறு உணர்வை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு பிரம்ம என்ற சொல்லில் இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்ற தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகம் அந்த பிரம்மன் மீது ஏற்றி வைத்ததாக நாம் உணர்ந்து
ஏற்றி வைக்கப்பட்டது அது வெறும் தோற்றம், மித்தியா என உணர்ந்து அதற்கு ஆதாரமாக சத்தாக அதிஷ்டானமாக எது இருக்கின்றதோ அதை எடுத்துக்கொண்டு, இங்கு பிரம்ம என்ற இடத்தில் சத் ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு, அகம் என்ற இடத்தில் சைத்தன்யத்தை சித் ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு, சித் ஸ்வரூபமாக உடல் இல்லாமல் வெறும் சைத்தன்ய ரூபமாக மட்டும் இருக்கின்ற நான் அனைத்திற்கும் ஆதாரமாக சத்தாக நான் இருக்கின்றேன். இப்போ வெளியே சத்தை புரிந்து கொள்ள முடியும், உள்ளே சித்தை உணர முடியும். இந்த சைத்தன்யம்தான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சத் ஸ்வரூபமான பிரம்மன். இனி அஸ்மி என்ற இடத்தில் இருக்கின்றேன் என்ற நிகழ்கால பிரயோகம் இருக்கின்றது. இருந்தேன் இருப்பேன் என்று இறந்த காலமோ எதிர்காலத்திலேயோ கூறவில்லை. ஆகவே நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்று நிகழ்காலத்தில் கூறுவதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், என் மீது 3 உடல்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பிரம்மத்தின் மீது உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கலாம், ஏற்றி வைக்கப்படாமலும் இருக்கலாம். சிருஷ்டி காலத்திலும் ஷரீரத்தினுடைய தோற்ற காலத்திலும் நான் பிரம்மனாகவே இருக்கின்றேன். உடல் வந்தவுடன் நான் அப்பிரம்மனாக மாறியோ, உலகம் வந்தவுடன் பிரம்மன் வேறு எதுவாகவோ மாறியோ இல்லை. எல்லா காலத்திலும், சிருஷ்டி காலத்திலும் லய காலத்திலும், எல்லா காலத்திலும் நான் பிரம்மனாகவே இருக்கின்றேன். இதுதான் உண்மை. அப்படி நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்ற காரணத்தினால் நான் அனைத்துமாக இருக்கின்றேன். அனைத்துக்குள்ளிருக்கின்ற சாரமாக நான் இருக்கின்றேன். இந்த அனைத்து என்று இருப்பதற்கு காரணம் நான் ஆதாரம். இத்துடன் இந்த மகா வாக்கியத்திற்கான விளக்கம் முடிவடைகின்றது. இனி நாம் இந்த இடத்தில் சங்கரர் மேற்கொண்ட விசாரத்திற்கு செல்கின்றோம். இப்போ நாம் செல்கின்ற பகுதி சங்கர பாஷ்ய விசாரம், மகா வாக்கிய பாஷ்ய விசாரம். இந்த இடத்தில் சங்கரர் 6 முக்கியமான கேள்விக்கு பதிலை கூறுகின்றார். ஆகவே நமக்கு 6 பூர்வபக்ஷம், 6 சித்தாந்தம். அதைத்தான் நம்ம இப்பொழுது சங்கரருடைய பாஷ்யமாக பார்க்க போகின்றோம். இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல சங்கரர் எழுதின விளக்கத்தில் நாம் மையமாக சாரமாக பார்த்தால் 6 விதமான பூர்வபக்ஷங்கள் வருகின்றது. அந்த 6 விதமான பூர்வபக்ஷத்திற்கான பதிலும் நமக்கு வருகின்றது. அதில் இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நமக்கு அவ்வப்பொழுது வருகின்ற சாதாரணமான சந்தேகங்கள். இதில் சில சந்தேகமெல்லாம் நமக்கு வரவே வராது. சந்தேகம் வர்ற அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டோம். இருந்தாலும் சந்தேகங்களெல்லாம் உருவாகி அதற்கான பதிலையும் நாம் பார்க்க போகின்றோம். நாம் பார்க்கின்ற முதல் சந்தேகம் அடிக்கடி எல்லோரிடமும் வருகின்ற சந்தேகம். அந்த சந்தேகம் அல்லது முதல் கேள்வி பதிலுக்கு வருகின்றோம். முதல் பூர்வபக்ஷி யார் என்றால், சங்கரருடைய காலத்தில் நிலவிய ஒரு விதமான மதம். அதை ஸ்தாபித்தவர் பர்த்ரு பிரபஞ்சர் அப்படின்னு, பர்த்ரு பிரபஞ்ச மதம் அப்படின்னு பேர். பர்த்ரு பிரபஞ்ச மதம் இன்றைய காலத்து விசிஷ்டாத்வைதம். சங்கரர் ராமானுஜ மதத்தை நீக்கவில்லை. காரணம் என்னன்னா, அதற்கு பிறகுதான் ராமானுஜர் வந்தார். ஆனால் ராமானுஜர் என்ன விசிஷ்டாத்வைத கொள்கையை வைத்துள்ளாரோ கிட்டத்தட்ட அதே கொள்கை பர்த்ரு பிரபஞ்ச மதம் என்ற மதத்தில் இருந்து வந்தது. அதைத்தான் பிற்காலத்து விசிஷ்டாத்வைதிகள் அங்கிருந்து பல கருத்துக்களை எடுத்து கொண்டுள்ளார்கள். அந்த மதத்தை சங்கரர் நீக்குகின்றார். அந்த கருத்தானது பூர்வபக்ஷமாக நமக்கு வருகின்றது. அதுதான் முதலில் வருகின்ற பூர்வபக்ஷம். இப்போ இந்த பூர்வபக்ஷத்தை நம்ம நல்லா கேட்கும் பொழுது நம்ம அறியாமையே சரியாத்தான் இருக்குது, இதுலேயே சேர்ந்துக்குவோமேன்னு நமக்கு தோன்றும். ஆனால் இது பூர்வபக்ஷம். இப்போ முதல்ல அந்த சந்தேகம்
அவர்களுடைய கருத்து என்னன்னு பார்த்துட்டு அதற்கு சங்கரர் என்ன பதில் கொடுக்கின்றார்னு பார்ப்போம். இப்பொழுது சங்கர பாஷ்ய விசாரத்தில் முதல் கருத்துக்கு வருகின்றோம், அல்லது முதல் பூர்வபக்ஷத்திற்கு வருகின்றோம். இப்பொழுது கூறி வருகின்ற விசிஷ்டாத்வைதிகளினுடைய கருத்து. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த மந்திரத்தில் பிரம்மவா இதமக்ர ஆசீத்துங்கிற இடத்துல முதல் சொல் பிரம்ம என்பதற்கு நாம் பரமாத்மான்னு பதில் சொன்னோம், பொருள் கூறினோம். அவர்கள் ஜீவாத்மா என்று பொருள்படுத்துகிறார்கள். ஆரம்பமே தகராறு. எடுத்த உடனே என்ன சொல்கிறார்கள்? பிரம்மங்கிற வார்த்தைக்கு ஜீவாத்மா என்ற பொருளை கொடுக்கிறார்கள். நம்ம பரமாத்மான்னு சொல்கிறோம். பரமாத்மா அக்ரே ஞானத்துக்கு முன் இதம் ஆசி ஜீவாத்மாவாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜீவாத்மா ஞானத்திற்கு முன் ஜீவாத்மாவாகவே இருந்தது. நம்ம பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக இருந்ததுன்னு சொல்கிறோம். அவர்கள் ஜீவாத்மா தான் ஜீவாத்மாவாக இருந்தது. அந்த ஜீவாத்மா தன்னை அறிந்து பிரம்மனாக மாறியது. அப்படி முதல் சொல்லிலேயே கருத்து வேறுபாடு வருகின்றது. இப்பொழுது அவர்களுடைய மதத்தை நாம் பார்க்க வேண்டும், அவர்களுடைய கருத்தை முதலில் பார்க்க வேண்டும். அதை பார்க்கும் பொழுதே இது அவர்களுடைய தவறான கருத்துங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அது தெரியாமல் பார்த்துட்டு இருந்தோம்னா இது சரிதானேங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடும். இப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜீவாத்மா ஞானத்திற்கு முன் ஜீவாத்மாவாகவே இருந்தது. பிரம்ம ந ஜீவாத்மா, அக்ரே ஞானத்திற்கு முன் ஜீவாத்மாவாகவே இருந்தது. தது அடுத்த சொல் ததுங்கிறதுக்கு நம்ம பிரம்மன்னு பார்த்தோம். இவர்கள் மீண்டும் அந்த ஜீவாத்மா ஆத்மானம் அவேத் தன்னை அறிந்தது. அந்த ஜீவாத்மா தன்னை அறிந்தது. தன்னை எப்படி அறிந்தது? அகம் பிரம்ம அஸ்மி இதி, நான் பரமாத்மா என்று அறிந்தது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல அங்கே பிரம்மங்கிறதுக்கு அவர்கள் பரமாத்மானே சொல்கிறார்கள். ஆனால் நிர்குண பிரம்மன் அல்ல, சகுண பிரம்மன். நான் இந்த சகுண பிரம்மனுடைய அங்கமாக இருக்கின்றேன், நான் அதுவாக இருக்கின்றேன் என்று அறிந்தது. இப்போ கை இருக்கு, நான் இந்த கையை எப்படி அறிகின்றேன்? என்னுடைய அங்கமாக அறிகின்றேன். நான் இந்த கை நான் தான் சொல்லுவேன். ஆனால் சொல்லும் பொழுது நான் எப்படிப்பட்ட அறிவோடு சொல்கிறேன்? இது என்னுடைய பகுதி, என்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கின்ற ஒரு பகுதி, பிரிக்க முடியாமல் சேர்ந்திருக்கின்ற பகுதி. இப்போ வாட்ச் கட்டிகிட்டு இருக்கோம், அது என்னுடைய பகுதி அல்ல, அது என்னுடைய அலங்காரம். அது நான் என்னுடைய அலங்காரத்துக்காக போடப்பட்டது. ஆனால் என்னுடைய கை இருக்கே, பிரிக்க முடியாத ஆனால் என்னுடைய பகுதி. அப்படி ஜீவாத்மா தான் இருந்தது. அந்த ஜீவாத்மா தன்னை பிரம்மன் என்று அறிந்து பிரம்மனாக மாறியது. இப்போ இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு ஜீவன் உபாசனையினால் பிரம்மனாக மாறுகின்றான். இப்போ ஜீவன் வேறு பிரம்மன் வேறு தான். ஆனால் ஜீவன் உபாசனை செய்து பிரம்மனாக மாறி விடுகின்றான். அப்போ பிரம்மனாக மாறுவதற்கு சாதனம் என்ன என்றால் உபாசனம், தியானம். எதை நம்ம பண்ணுறோமோ அதுவாக மாறுகின்றோம் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. எத் பாவயதி தத் பவதி அப்படிங்கிறது ஒரு நியமம். எத் பாவயதினா எதையை நீ பாவித்து கொண்டு இருக்கின்றாயோ, கற்பனை செய்து கொண்டிருக்கின்றாயோ, நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதுவாகவே ஆகிவிடுகின்றாய். எத் பாவயதி தத் பவதி. அது நல்ல விஷயத்துக்கும் சரி, தவறான விஷயத்துக்கும் சரி. இங்கு ஒரு ஜீவன் தன்னை பிரம்ம 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 என்று பாவனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் பிரம்மனாக மாறி விடுகின்றான். ஆகவே இப்படி பிரம்மனாக மாறுதல் தான் நம்முடைய லட்சியம்.
ஒரு ஜீவன் பிரம்மனிடமிருந்து வேறாக இருப்பவன் தியானத்தினால் தன்னை பிரம்மன்னு நினைத்து பிரம்மன்னு பாவனை செய்து செய்து அவன் பிரம்மனாக மாற வேண்டும். அப்போ மோட்சத்துக்கு சாதனை உபாசனம். மோக்ஷம் என்பது பிரம்மனிடமிருந்து உண்மையில் வேறாக இருக்கின்ற ஜீவன் தியானத்தின் மூலமாக பிரம்மனாக மாறி அந்த பிரம்மனுடைய அங்கமாக மாறி விடுதல். அதுக்கப்புறம் அந்த பிரம்மனிடமிருந்து அவனை பிரிக்க முடியாது. கையாவோ காலாவோ மாறி விடுவான். பிரம்மனிடத்தில் ஒரு அங்கமாக, பிரிக்க முடியாத அங்கமாக மாறி விடுதல். அப்படி பிரம்மனாக நாம் மாற வேண்டும் என்றால் நம்ம அதிக காலம் தியானத்தில், அதாவது உபாசனையில் ஈடுபட வேண்டும். இப்படி பலர் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றும் அன்றும் இப்படி நினைத்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள்தான் இப்பொழுது முதல் பூர்வபக்ஷியாக நமக்கு வருகிறார்கள். முதல் கேள்வியை உருவாக்கியவர்கள், அல்லது இந்த விசாரத்தில் முதல் கேள்வி. இப்போ இனி நம்முடைய பதிலுக்கு முன்னாடி அவனிடத்தில் ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம். நீ பிரம்மவா இதமக்ர ஆசீத்துங்கிற உபனிஷத் வாக்கியத்தில் பிரம்மங்கிற வார்த்தைக்கு ஜீவன்னு பொருள் சொல்கிறையே, அது நியாயமா அப்படின்னு கேட்குறோம். நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். கொஞ்சம் மாற்றினா பரவாயில்ல, அடியோடு மாற்றுகின்றானே, வேறு எதையாவது வார்த்தைக்கு ஜீவன்னு பொருள் கொடுத்தாவது பரவாயில்ல, பிரம்மன்னு சாட்சாத் அங்கே வார்த்தை இருக்கு. நேரடியாகவே பிரம்மங்கிற வார்த்தையை விட்டுட்டு அதற்கு பொருள் ஜீவன்னு நீ கொடுக்கிறியே, எதன் அடிப்படையில் அப்படி பொருள் சொல்கின்றாய் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா ஜீவன்தான் ஞானத்துக்கு முன்னாடியும் இருந்தது, அந்த ஜீவன் தன்னை அறிந்தது, அந்த ஜீவன் தன்னை பிரம்மன் என்று பாவனை செய்து பிரம்மனாக மாறியது. அவன் ஒத்துக்கிறான், ஜீவன் பிரம்மனா மாறினா தான் மோட்சம், ஜீவன் ஜீவனாக இருக்கிற வரைக்கும் சம்சாரம்தான், ஆனால் அந்த ஜீவன் பிரம்மனாக மாற வேண்டும். நீ எப்படி பிரம்மன்கிற சொல்லுக்கு ஜீவன்னு பொருள் கூறுகின்றாய்? இதெல்லாம் புரியணும்னா அந்த வாக்கியம் மனசில் இருக்கணும். முதல்ல பிரம்மன் ஒரு சொல், அதுக்கு ஜீவன்னு பொருள் கொடுக்குறான். பிறகு அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல பிரம்மன் ஒரு சொல், அதுக்கு பிரம்மன்னே பொருள் சொல்கின்றான். ஆனாலும் அவன் எதையோ பிரம்மன்னு நினைத்து கொண்டு சொல்கின்றான். முதலில் சொன்ன பிரம்மங்கிறதுக்கு எப்படி ஜீவன்னு பொருள் சொல்வாய்? இப்படி நம்ம ஒரு கேள்வியை கேட்க அதற்கு அவனுடைய பதில், அவன் என்ன பதில் சொல்றான்? பிரம்ம பாவி ஜீவக பிரம்மன் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மனாக ஆகப் போகின்ற ஜீவனை பிரம்மன்னு சொல்லி உபனிஷத் சொல்வதில் தவறில்லைன்னு பதில் சொல்கின்றான். அதாவது நீ சொல்கிறபடி ஜீவன் தான் இருந்தது, ஜீவன்னு பொருள் சொல்லணும்னா உபனிஷத்து ஜீவன்னே சொல்லியிருக்குமே, ஏன் பிரம்மன்னு சொல்லியிருக்குன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இந்த ஜீவன் பிரம்மனாக மாறப்போகின்றான், அதனால முதல்லையே உபனிஷத்து பிரம்மன்னு சொல்லியிருக்குன்னு பதில் சொல்கின்றான். அந்த இடத்துல நீ ஜீவன்னு பொருள் சொல்கிற, உபனிஷத்தோ பிரம்மன்னு சொல்லியிருக்கேன்னா, பிரம்மன்னு ஏன் சொல்லியிருக்குன்னா இவன் பிரம்மனாக மாறப்போகிறான் இல்லையா, அதனால பிரம்மன்னு சொல்லியிருக்கு, ஆனால் ஜீவன்தான். இப்போ பிரம்ம பாவி ஜீவக பிரம்ம இத்யுச்சதே. பிரம்ம பாவி அப்படின்னா அது தமிழ் எழுதும்போது பிரம்ம பாவின்னு எழுதிடக்கூடாது, அது சமஸ்கிருதத்தில் பாவி அப்படின்னு சொன்னால் பிரம்மனாக மாறப்போகின்ற ஜீவனை பிரம்மன்னு சொல்கிறது. அதுக்கு சாஸ்திர ரீதியாக சில உதாரணங்களை கொடுக்குறான். என்ன உதாரணம்னா, ஓதனம் பச்சதி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் ஒரு பிரயோகம் இருக்கு. சமையல் செய்கின்றான், அதாவது நம்ம அரிசியை எடுத்து நெல்லை எடுத்து அரிசியாக மாற்றி அரிசியை எடுத்து சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறேன்னு கேட்டால் நம்ம என்ன பதில் பண்ணுவோம்? சாதம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓதனம் அப்படின்னா சாதம் அப்படின்னு அர்த்தம். என்னைக்கு அரிசிக்கு சாதம்ங்கிற ஸ்டேட்டஸ் கிடைக்குது?
அது வெந்ததற்கு பிறகுதான் அதுக்கு சாதம்ங்கிற ஸ்டேட்டஸே கிடைக்குது. அது அரிசியாக இருக்கும் பொழுது சாதம்னு சொல்கிறதில்லை. ஆனால் அரிசியை போட்ட உடனே அது அரிசியாக இருக்கும் பொழுதே நான் சாதம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறோம். என்ன அர்த்தத்தில்னா கொஞ்ச நேரத்தில் அது சாதமாக மாறப்போகின்றது. அப்போது அரிசியை பண்ணிகிட்ருக்கேன், அரிசியை சமைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு பொதுவாக சாதத்தை சமைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சாதமாக மாறப்போகின்ற அரிசியை சாதம்னே நம்ம சொல்லிடுறோம். சாதமாக மாறினதுக்கு அப்புறம் தான் சாதம்னு சொல்லணும். ஆனால் அரிசியாக இருக்கிற ஸ்டேஜிலேயே சாதம்னு சொல்லிடுறோம், ஏன்னா கொஞ்ச நேரத்தில் மாறப்போகுது. அந்த பிரயோகத்தில் இந்த ஜீவன் கொஞ்ச நாளில் உபாசனை பண்ணி பிரம்மனாக மாற போகிறான். அதனால் முன்னாடியே உபனிஷத்து பிரம்மன்னு சொல்லுது அப்படின்னு சொல்கின்றான். இதுக்கு இனிய சில உதாரணங்கள் எல்லாம் இருக்குது. இனியொரு உதாரணம் என்னென்னா, சந்நியாசி சர்வ பூத அபயம் தத்யாத்னு ஒரு வாக்கியம். சந்நியாசி எல்லா பூதங்களுக்கும் அபயத்தை கொடுக்க வேண்டும். சந்நியாசி சர்வபூத அபயம் தத்யாத். தத்யாத்னா கொடுக்க வேண்டும். சந்நியாசியானவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் அபயத்தை கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, எந்த ஜீவராசிக்கும் பயமுறுத்தக்கூடாது, பயத்தை கொடுக்கக்கூடாது. அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கிட்டையும் இவன் நான் உனக்கு அபயத்தை கொடுக்கறேன், என்னை கண்டு நீ பயம் கொள்ள வேண்டாம், உன்னை நான் பயப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அபயத்தை தானமாக கொடுக்கணும். தத்யாத்துங்கிறதுல தானம்ங்கிற சொல் உபனிஷத் பயன்படுத்துகிறது, வேதம் பயன்படுத்துகிறது. அதாவது சந்நியாசி எதை தானம் கொடுக்கறதுன்னா அபயத்தை தானமாக கொடுக்கணுமா. மற்றதை தானம் கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் நம்ம இதிலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் பயமுறுத்திட்டு இருக்கோம், பிளாக்மெயில் பண்ணிவிட்டு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணால் விட்டுட்டு ஓடிடுவேன்னு சொல்கிறது, பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் ஒரு பயத்தில் வச்சுருக்கிறோம். அப்போ தான் நமக்கு கிரிப்புன்னு. சன்னியாசி என்ன பண்ணணுமா, முதல்ல எல்லாத்துக்கும் அபயத்தை கொடுத்துடணுமா. இப்போ இந்த வாக்கியத்தில் என்ன கிராமட்டிக்கலாக என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால், அபயத்தை யார் கொடுத்து விட்டார்களோ அவர்களுக்கு தான் சந்நியாசினே பேர். யார் சந்நியாசின்னு சொல்ல முடியும்? யார் மற்றவர்களுக்கெல்லாம் அபயத்தை கொடுக்கிறார்களோ, கொடுத்து விட்டார்களோ அவர்கள் தான் சந்நியாசி. அபயத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வாக்கியம் என்ன சொல்லுது? சந்நியாசி அபயம் தத்யாத்னு சொல்லுது. சந்நியாசி அபயத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்லுது. அப்போ உண்மையிலேயே சந்நியாசி அபயத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்கிறது தப்பு. அபயத்தை கொடுத்தவன் தான் சந்நியாசி. இப்போ அபயத்தை கொடுக்காததுக்கு முன்னாடி ஒருத்தனை பார்த்து எப்படி சந்நியாசின்னு சொல்லலான்னா, அவன் சந்நியாசத்துக்கு முன்னாடி சந்நியாசி ஆக போகின்றான், அபயத்தை கொடுக்க போகிறான். அதற்கு முன்னாடி இந்த வாக்கியம், இவன் விரஜா ஹோமம் பண்ணி சந்நியாச தீட்சை மனதுக்குள்ளேயும் உடல் அளவிலையும் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி அந்த குருவானவர் சொல்கிறார், சந்நியாசி அபயத்தை கொடுக்க வேண்டும்னு சொல்கிறார். யார்? சந்நியாசி இல்லாதவனை பார்த்து. அவன் இனிமேல் தான் சந்நியாசம் எடுத்துக்க போய் அபயத்தை கொடுக்க போகின்றான். ஆகவே இப்போ நடைமுறை பிரயோகத்தில் சந்நியாசி ஆக போகிறவனை சந்நியாசிங்கிற வார்த்தையில் சொல்வது போல, சாதமாக போகிற அரிசியை சாதம்னு சொல்வது போல, அதே போல் கிரகஸ்தர்களுக்கு இருக்குது. கிரகஸ்தக பாரியாம் விந்தேத் அப்படின்னு இருக்கு. கிரகஸ்தன் மனைவியை அடைய வேண்டும், அதாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே பார்த்தா மனைவியை அடைந்ததற்கு பிறகுதான் கிரகஸ்தன் ஸ்டேட்டஸ் வருது. அந்த வாக்கியம் பிரம்மச்சாரின்னு சொல்லணும், ஆனால் அது நல்லா இல்லை அப்படி சொல்கிறதுக்கு. ஆகவே கிரகஸ்தங்கிற வார்த்தை, கிரகஸ்தனா ஆக போகிறதுக்கு முன்னாடியே கிரகஸ்தன்கிற பிரயோகம், சந்நியாசி ஆக போகிறதுக்கு முன்னாடியே சந்நியாசிங்கிற பெயர், சாதமாக போகிறதுக்கு முன்னாடியே அரிசிக்கு சாதம்னு பெயர் எப்படி வழக்கத்தில் இருக்கோ அதுபோல பிரம்மனாக ஆகப்போகின்ற ஜீவனை உபனிஷத் பிரம்மன் என்று அழைக்கின்றது.
இதெல்லாம் எதுக்கு சொல்கிறான்? நம்ம ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம், ஜீவன் தான் அப்படின்னு பொருள் சொன்னீங்கன்னா அங்கே பிரம்மன்கிற வார்த்தை இருக்கேன்னா அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், பிரம்மனை ஆக போகிறதுனால இங்கே பிரம்மன்னு ஜீவனைத்தான் குறிக்கிறது. இப்போ எதுக்கு நம்ம ரகலை பண்ணிகிட்டு இருக்கோம்? பிரம்மங்கிற வார்த்தை பிரம்மனை குறிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், அவன் ஜீவனை குறிக்குதுங்கிறான். அது எப்படி ஜீவனை குறிக்கினா? பிரம்மனா மாறப்போகிறான், அதனால அது பிரம்மன்கிற வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எப்படி சந்நியாசி இல்லாதவனை சந்நியாசின்னு அழைக்கிறோம்? ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அவன் அபயத்தை கொடுக்க போகிறான், அதனால சந்நியாசின்னு இப்போவே அழைக்கின்றோம். அதுபோல ஜீவன் தான் இருந்தது, அந்த ஜீவன் தன்னை அறிந்தது, தன்னை பிரம்மன் அறிஞ்சது மட்டுமல்ல, தியானமெல்லாம் செய்து பிரம்மனாக மாறியது. இது அவர்களுடைய கொள்கை. இதுவரைக்கும் நம்ம பூர்வபக்ஷத்தை பார்த்தோம். இனி சங்கரருடைய பதில். இப்போ சங்கரர் என்ன பதில் சொல்கின்றார்னு சொன்னால், இப்போ இங்கே ஜீவன் பிரம்மனாக மாறியது தியான நிமித்தமாக, அதன் விளைவாக அனைத்துமாக மாறிவிட்டது. இங்கே சங்கரர் அந்த பிரயோஜனத்துக்கு போகிறார். எடுத்த உடனே சர்வாபத்திகி, அனைத்துமாக ஆகுதல் என்கின்ற பலனை பிரம்மனாக மாறியதன் விளைவாக அடைந்தது அப்படின்னு இங்கே வருது அவர்களுடைய கொள்கைப்படி. இப்போ சங்கரர் சொல்கிறார், ஒரு நிமித்தமாக ஒன்று ஒன்றாக மாறினால் அந்த நிமித்தம் இருக்கும் வரைதான் அந்த மாற்றம் இருக்கும். அந்த நிமித்தத்தை எடுத்தவுடன் அந்த மாற்றமும் மாறிவிடும். இதெல்லாம் லௌகிகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய நியாயங்கள். ஒரு நிமித்தமாக ஒன்று இனியொன்றாக மாறினால் அந்த நிமித்தம் இருக்கின்ற வரை அந்த மாற்றம் இருக்கும். அந்த நிமித்தத்தை எடுத்து விட்டால் அந்த மாற்றமும் மாறிவிடும். இந்த பதிலை சொல்கிறார். ஏதோ நிமித்தம் மாறி இருக்குன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமேனா, ஒரே ஒரு சிறிய உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். தண்ணீர் இருக்குது, தண்ணீர் நெருப்பினுடைய நிமித்தமாக உஷ்ணமாக சூடாக இருக்குது. அந்த தண்ணீர் எதுவரைக்கும் சூடாக மாறி இருக்கு? அந்த நெருப்பு இருக்கிற வரைக்கும், நெருப்புங்கிற நிமித்தம் இருக்கிற வரைக்கும். நிமித்தம்னா காரணம். பிறகு அந்த நெருப்பை எடுத்துட்டோம்னா உஷ்ணமாக மாறியது மீண்டும் மாறிவிடும், தன்னுடைய சுபாவத்துக்கு வந்துடும். அப்போ அந்த நிமித்தமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அந்த நிமித்தம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாற்றம் இருக்கும். நிமித்தம் போயிடுதுன்னு சொன்னால் அந்த மாற்றமும் போய்விடும். அப்போ என்னன்னா அந்த மாற்றம் அனித்தியம், நிலையற்றது. சர்வாத்ம பாவம்ங்கிறது அனித்தியமானது. இதை வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஆச்சாரியர் உதாரணம் சொல்லும்போது வேற ஒரு உதாரணம் சொல்கிறார். சில பேர் சில பேருடைய முன்னிலையில் தான் ஒழுக்கமாக சில குணங்களோடு இருப்பார்களாம். அவர்கள் போன உடனே இவர்களுடைய அந்த பழக்கங்கள் சென்று விடுமா. அதுக்கு ஒரு மாணவன் குருகுலத்திற்கு செல்கின்றான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு. அப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலை, குரு அவர்களுடைய ப்ரெசன்ஸில் தான் இவன் சமதமாதிகள் எல்லாம் பின்பற்றி கொண்டு இருப்பார்களாம். பிறகு குருவிடமிருந்து பிரிஞ்சு வந்த உடனே இவர்களால் அந்த நிமித்தமாக இவர்கள் அப்படி வாழ்ந்த வாழ்க்கை அந்த நிமித்தம் போயிடுதுன்னு சொன்னால் இவர்கள் பழைய நிலைக்கு சென்று விடுவார்கள். பழையது எந்த சம்ஸ்காரம் வெளியே வருதோ அந்த சம்ஸ்காரப்படி சென்று விடுவார்களாம். அதனால அந்த ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறார், ஒரு சிஷ்யனுடைய நிஷ்டையை குருகுலத்தில் இருக்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியாது. அவன் குருவை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு எப்படி இருக்காங்கிறத வச்சு தான் அவனுக்குள்ள வந்த மாற்றங்கள் சாதனைகள் அவனுடைய சுபாவமாக வந்துதா நிமித்தமாக வந்துதான்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கின்றார். ப்ராக்டிக்கலாக பார்த்து அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஆசிரமத்தில் குருகுலத்தில் இருக்கும்போது எல்லாம் ஒழுங்காக கிளாஸுக்கு போவார்கள், படிப்பாக வருவாங்க, எல்லாம் நடந்துகிட்ருக்கும். காரணம் என்ன? குரு ஒழுங்காக கிளாஸுக்கு வரலைன்னா அனுப்பிச்சி விட்டுருவார்.
அப்போ அந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு கண்டிஷனிங் இருக்கும். பிறகு வெளியே வந்ததற்கு பிறகு சில பேர் அதை தொடர்வார்கள், சிலர் பேர் அதை விட்டு விடுவார்கள். ஏன் விட்டு விடுவார்கள்னு சொன்னால், அவர்கள் அங்கு வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுடைய சொரூபமாக வரவில்லை, ஒரு நிமித்தமாகத்தான் வந்தது. அந்த நிமித்தம் போன உடனே, தன்னை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே பழைய சுபாவங்கள் வந்து விட்டது. அதே போல இங்கே அக்னிங்கிறது ஒரு உதாரணம். என்ன, நீரானது நெருப்பினுடைய நிமித்தமாக உஷ்ணமாக மாறியது. நெருப்பை எடுத்து விட்டால் நீர் பழைய நிலைக்கு மாறிவிடும். அதுபோல இங்கே ஒரு நியதியை சொல்றார். ஒரு நிமித்தமாக வருகின்ற மாற்றம் சொரூப மாற்றம் அல்ல, தாற்காலிகமான மாற்றம். அந்த நேரத்தில் அது அப்படித்தான் இருக்கும், பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு சென்று விடும், அந்த நிமித்தம் சென்று விடும் பொழுது. ஆகவே தனிப்பட்ட சத்தியமான பிரம்மத்திடமிருந்து வேறான சொரூபமாக இருந்து, இவன் என்ன சொல்றான், ஜீவன் தான் இருந்ததுங்கிறான். அந்த ஜீவன் உபாசனம் என்ற நிமித்தத்தால், அந்த நிமித்தம் இங்க தியானம், உபாசனம்ங்கிற நிமித்தத்தில் அவன் பிரம்மனாக மாறி இருந்தால், இவனுடைய உபாசனை சென்று விட்டால் மீண்டும் இவன் ஜீவனாகி விடுவான், பிரம்மனா இருக்க முடியாது. இது நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தோம்னா, நமக்கு சில நற்குணங்களெல்லாம் சுபாவமாக மாறிட்டுதுன்னா பிறகு அதை நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சுபாவமாக மாறாமல், இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒருவருக்கு தானம் பண்ணுற புத்தியே கிடையாது, அது என்ன கிடைக்குதோ அதை தனக்குன்னு வச்சுக்கிற புத்தி இருக்குது. ஆனால் 4 பேர் தானத்தினுடைய பெருமையை சொல்கிறார்கள். கர்ணனை எல்லாம் புகழ்ந்து பாட இவர் நானும் தானம் பண்ணணுங்கிற கண்டிஷன் மனசில் வச்சுட்டே இருக்கார். அவர் ஒரு உபாசனை பண்ணிகிட்டு இருக்கார். என்னென்னு, நான் தானம் பண்ணணும்னு எப்பொழுதுமே ஜபம் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது பொருளை கேட்டால் தூக்கி கொடுத்துருவார். காரணம் என்ன, அந்த உபாசனையினுடைய விளைவு. அவரையே கண்டிஷன் பண்ணிகிட்டு இருக்கார். பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதான் நான் போதுமே சும்மா கண்டிஷன் பண்ணி என்ன ஆகுதுன்னு விட்டுட்டார். அப்போ என்ன ஆகும்னா பழைய சுபாவம் வந்துடும். அந்த கண்டிஷனிங், அந்த திங்கிங் இருக்கிற வரைக்கும் தான் அதை அவர்னால் செய்ய முடியும். அதை விட்டுட்டு சுபாவமாக இருந்தால் அவர்னால் அந்த வேல்யூவை பின்பற்ற முடியாது. அப்படி ஏதாவது ஒன்று ஒரு நிமித்தமாக இருந்தால் அது இருக்கிற வரைக்கும் தான் அது நம்மிடத்தில் இருக்கும், அது ஸ்வரூபமாக மாறாது. அப்படி மாறிவிட்டால் தான் அதற்கான முயற்சி இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக பேசாமல் இருந்தால் அதுக்குள்ளே அது நம்ம ஓடும், தானம்ங்கிறது நம்மகிட்ட இருந்து வரும். அப்படி இதெல்லாம் புரியறதுக்கான உதாரணம். இங்கே சங்கரர் என்ன சொல்கிறார், ஒரிஜினலாக இவன் ஜீவனாக இருக்கான், இவன் ஏதோ உபாசனையினால் திங்கிங்னால பிரம்மன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் வேணால் இவன் நான் எல்லாமா இருக்கேன்னு நினைக்கலாமே தவிர, அந்த உபாசனை சென்று விட்டால் இவன் மீண்டும் ஜீவநிலைக்கு விடுவான், சம்சாரியாக மாறி விடுவான். பிறகு பூர்வபக்ஷி சொல்லலாம், அப்போ நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, காலம் முடிகிற வரைக்கும் உபாசனை பண்ணிகிட்டே இருக்கிறேனேன்னு சொன்னால் அது முடியாது. மனது சத்துவம் ரஜஸ் தமஸ்னு 3 குணத்துக்கு உட்பட்டது. எல்லா காலத்திலையும் உன்னால் உபாசனை பண்ண முடியாது. ஒரு காலத்தில் நீ அந்த உபாசனையை பயிற்சியை விட்டுத்தான் ஆகணும். அப்பொழுது நீ மீண்டும் சம்சாரியாக வீழ்ந்து விடுவாய். இப்போ இது சங்கரர் கொடுக்கிற முதல் பதில் ஒரு நிமித்தமாக ஒன்று மாறினால் அந்த மாற்றம் முழுமையான மாற்றம் அல்ல, தற்காலிகமான மாற்றம். அந்த நிமித்தம் சென்று விட்டால் மீண்டும் வீழ்ந்து விடுவாய், பழைய நிலைக்கு விடுவாய். பிறகு இனி ஒன்றை கூறுகின்றார். இது முதல் பதில். இரண்டாவது பதில் நம்ம எப்பொழுதும் சொல்கிற ஒரு நியாயம், எது கிருத்தகம் தது அனித்தியம். எது கிருத்தகம் அப்படின்னா எது செய்யப்படுகின்றதோ தது அனித்தியம், அது நிலையற்றது.
எது உருவாக்கப்படுகின்றதோ அது நிலையற்றது, எதற்கு தோற்றம் இருக்கின்றதோ அதற்கு அழிவு இருக்கின்றது. கிருத்தகம்னா மேடு, கிரியேட்டட், உற்பத்தி செய்யப்பட்டதோ அது அழிவுக்கு உட்பட்டது. காரணம் என்ன? உற்பத்தி செய்யறதுக்கு முன்னாடி அது இல்லை, உற்பத்தி செய்தவுடன் கொஞ்ச நாள் இருக்கு, அதுவே அது அழிவுக்கு காரணம். இப்போ இந்த ஜீவன் முன்ன பிரம்மனா இல்லை, பிறகு உபாசனையினால பிரம்மனாக மாற்றப்பட்டு விட்டான். பிறகு அந்த மாற்றப்படுவதுங்கிறது புதுசா இவனை பிரம்மனா உற்பத்தி பண்ணியிருக்கான், அது அழிவுக்கு உட்பட்டது. இப்போ 2 பதில் சொல்றார். எந்த நிமித்தமாக ஒரு மாற்றம் வந்தால் அந்த நிமித்தம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், மாற்றம் சொரூபமாகாது. பிறகு உபாசனைங்கிறது ஒரு விதமான கர்மம், அந்த கர்மத்தின் பலனாக ஒன்று உருவாக்கப்பட்டால், நீ பிரம்மனாக உருவாகினால் அது அழிவுக்கு உட்பட்டது. அப்படி அழிவுக்கு உட்பட்ட பிரம்மனாக மாறுவது மோட்சம் அல்ல. ஏன்னா எல்லா மதவாதிகளும் மோட்சத்தை நித்தியம்னு ஏற்றுக்கொண்டார்கள். மோட்சத்தை நித்தியம்னு ஏற்றுக்கொண்டாதான் அது மோட்சம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மோட்சத்தை நித்தியம்னு சொல்லியிருக்க, கர்ம பலன்னு சொல்கின்றாய், கர்ம பலன் அனித்தியம், ஆகவே உன்னுடைய மோட்சம் அனித்தியம். அப்படி என்றால் நீ சொல்வது மோட்சம் ஆகாது. இது 2வது தோஷம். இனி 3வது தோஷம். இந்த 3வது தோஷமெல்லாம் அவ்வளவு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம். அவசியம் இல்லைன்ட்டு எதுக்கு சொல்கிறீர்கள்னா, தேவையில்லாத எதுக்கு சொல்கிறீர்கள்னு கேள்வி கேட்டால் நான் இந்த கிளாஸுக்கு ஏன் வருகிறீர்கள்னு கேள்வி கேட்டுருவேன். காரணம் என்ன? தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் மற்ற இடத்துல படித்தாச்சு, தெரியாத சில விஷயங்கள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக. அதாவது ஒரு தோஷம் ஒன்று இருக்குது. அந்த தோஷத்துக்கு பேர் ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனா தோஷம். ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனா. ஸ்ருதஹானம் அப்படின்னா கேட்டதை விட்டுட்டு, ஸ்ருதம்னா கேட்டது, ஹானம்னா விட்டுறது, கேட்டதை விட்டுட்டு, அஸ்ருதம்னா கேட்காததை, கல்பனான கற்பனை செய்து கொள்ளுதல். இந்த தோஷம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பண்ணிக்குவோம். யாராவது ஒரு வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லியிருப்பார்கள், அதை விட்டுருப்போம், அதை விட்டுட்டு கேட்காதது அவங்க சொல்கிறதாக கற்பனை பண்ணிக்குவோம். இப்படித்தான் எல்லா நம்மளோட ப்ராப்ளமே, ரிலேஷன்ஷிப்பில் வர்ற ப்ராப்ளம் இதுதான். ஸ்ருதஹானம் அப்படின்னா அவங்க ஒன்று சொல்லியிருப்பார்கள், அதை விட்டுருப்போம். அஸ்ருத கல்பனா, அவங்க சொல்லாததை நம்ம கற்பனை பண்ணியிருப்போம். அப்படி நினச்சி தான் 2 பேர்த்துக்குள்ளே ப்ராப்ளம் எல்லாம் வர்றது. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எல்லாம் ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா, சொன்னதை முழுமையாக கேட்டிருக்க மாட்டோம், சொன்னதை விட்டுருப்போம், சொல்லாததை கற்பனை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொல்லவே இல்லை, நான் இந்த மாதிரி தான் சொன்னேன்னா, நீ இந்த மாதிரி சொன்னாலும் கூட இந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படி அந்த ஒரு சொன்னதை விட்டுட்டு சொல்லாததை கற்பனை பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு தோஷம். இது சில சமயங்களில் தோஷம் அல்ல. சில சமயங்களில் சொன்னது அது அப்படியே பொருந்தலைன்னு சொன்னால் இதை நம்ம பண்ணணும். சொன்னதை விட்டுட்டு அதிலிருந்து அர்த்தத்தை எடுத்துக்கணும். அது அலங்காரம், இது தோஷமாக இருக்காது. அதே சமயம் இதை தப்பாக பயன்படுத்தினா தோஷமாகும். இதை நம்ம வேதத்திலேயே செய்வோம். பல இடத்துல வேதம் ஒன்று சொல்லியிருக்கிறத விட்டுட்டு அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்குவோம். அது அந்த இடம் சில இடத்துல எடுத்துக்கொள்வோம், அது தோஷம் அல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, அக்னிஹி அதீதே அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. அக்னிஹி அணுவாகம் அதீதே, நெருப்பானது வேதத்தை படிக்கிறது அப்படின்னு ஒரு வாக்கியம். இந்த வேத வாக்கியத்தை கேட்ட உடனே அக்னிஹி அதீதே, நெருப்பு எப்படி படிக்க முடியும்னா, வேதம் சொல்லுது அந்த இடத்துல அக்னி இஸ் ஈக்குவல் டு மாணவ கக, மாணவன் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கிறோம். அப்போ வேதம் ஸ்டூடெண்ட்டை நெருப்புன்னு சொல்லுது, மாணவன் ஒரு தீய போலையாம். இதெல்லாம் காலேஜ் பசங்களுக்கு சொன்னால் ஒரே சந்தோஷமாக இருக்கும். நெருப்புன்னு சொல்லுது, மாணவன் நெருப்பை போலையாம்.
பயன்படுத்துகிற விதத்தில் அதை பயன்படுத்தினா நல்லதுன்னு அர்த்தம், நல்லா பயன்படுத்தலான்னு அர்த்தம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ருத ஹானிகி, நெருப்புங்கிற வார்த்தையை கேட்டு அதை விட்டுறோம். அஸ்ருத கல்பனா, மாணவன்கிற வார்த்தையை கேட்கவே இல்லை, கற்பனை பண்ணுறோம். இது அந்த இடத்துல பொருந்துது. ஏன்னா நெருப்பு போய் வேதம் படிச்சுட்டு இருக்கார். ஆகவே பொருந்தாத இடத்துல ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையை விட்டுட்டு அந்த வார்த்தையிலிருந்து பொருந்துற அர்த்தத்தை கற்பனை பண்ணுறதுல தவறு இல்லை. ஆனால் சரியான இடத்துல, இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. கேட்குறத விட்டுட்டு இல்லாததை கற்பனை பண்ணக்கூடாது. அப்படி பொருந்தி வர்ற இடத்துல இந்த நியாயத்தை நம்ம அப்ளை பண்ணோம்னா அது தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியாயம் சரியா தப்பா, அலங்காரமா தோஷமாங்கிறது அதுலேயே சர்ச்சை வந்துடும். ஏன்னா இது எப்படி வேணாலும் இருக்கலாம். சுருத ஹானத்தையும் பண்ணலாம், அசுருத கல்பனையும் பண்ணலாம், அல்லது பண்ணுறது தவறாகவும் இருக்கலாம். இப்போ இங்கே சங்கரர் என்ன இந்த இடத்துல தோஷமாக சொல்கிறார், பிரம்ம அப்படிங்கிற ஒரு சப்தத்தை நீ கேட்ட, அந்த சப்தத்தை விட்டுட்டு ஸ்ருதஹானி, பிரம்ம சப்தத்தை விட்டுட்டு அஸ்ருத கல்பனா, இங்கே பிரம்மன்கிற சப்தம் இல்லாத ஜீவன்கிறத கற்பனை செய்து விட்டாய் அப்படின்னு சங்கரர் இங்கே தோஷத்தை காட்டுறார். இப்போ நீ என்ன தோஷம் பண்ணியிருக்க, ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனைங்கிற தோஷத்தை நீ பண்ணி உள்ளாய். இந்த இடத்துல தோஷம்னு சொல்கிறார். அக்னிகி அதிதிங்கிற இடத்துல தோஷம் அல்ல. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் 2 பேர்த்திட்ட கான்வர்சேஷன் நடந்ததுன்னு சொன்னால், என்றைக்குமே அவங்க ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு பொருள் கொள்றதா, பொருள் கொண்டா நல்லதா, அல்லது அந்த இடத்துல அந்த வார்த்தையை விட்டுட்டு அதுக்கு வேற கற்பனை எடுத்துக்கணுமாங்கிறது காமன் சென்ஸினுடைய அடிப்படையில். காமன் சென்ஸுங்கிற விட நம்முடைய உள்ளத்தினுடைய அடிப்படையில், நம்ம மனதுக்குள்ள பியூரிட்டி இருந்ததுன்னு சொன்னால், சுத்தி இருந்ததுன்னு சொன்னால் சரியாக பொருள்படுத்துவோம். நமக்குள்ள குரோதங்களெல்லாம் இருந்து ஜெலசி எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம இந்த நியாயத்தை தப்பாக பயன்படுத்துவோம். இப்போ ஒருவர் வீட்டுக்கு வர்றார்கள், எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறோம். உடனே அவங்க என்ன, நான் வீட்டுக்கு வர்றேன், எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்கிறீர்களான்னு கேட்டு தப்பாக எடுத்துக்கலாம். அல்லது எதுக்கு நீங்கள் சிரமப்பட்டு வந்தீங்க, சொல்லிவிட்டால் நானே வந்திருப்பேனே அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் நம்ம பொருள் எடுத்து கொள்ளலாம். அது எதை பொறுத்ததுன்னு சொன்னால், ஒரு 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற பேச்சு கான்வர்சேஷன் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிஞ்சிட்டதும் அவர்களுடைய சித்த சுத்தியை வச்சு இருக்கு. அப்படி இந்த நியாயம் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். புத்தி இருந்ததுன்னா சில பேர் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி பேசி விடுவார்கள். அப்படி இந்த நியாயத்தை இங்கே சங்கரர் கொடுக்கின்றார். இதெல்லாம் என்னமோ பெரிய நியாயமாக கிடையாது, நம்ம லௌகிகமாக பயன்படுத்திட்டு வர்றது தான் சாஸ்திரத்திலும் இருக்கின்றது. இப்போ நம்ம சங்கரர் கூறுகின்ற அடுத்த தோஷம் என்ன, ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனா. நீ வேதம் என்ன சொல்லியிருக்கோ அந்த ஸ்ருதம்னா கேட்டது, அதை நீ விட்டு விட்டு அஸ்ருதம் அப்படின்னா கேட்காத ஜீவன்கிற சப்தத்தை நீ கற்பனை செய்துள்ளாய். பிறகு நம்முடைய பதில் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், அவன் மீண்டும் பூர்வபக்ஷி கேட்கலாம், இந்த விசிஷ்டாத்வைதி கேட்குறான், நீ என்ன சொல்கிற, பிரம்மன் இருந்தது, ஞானத்துக்கு முன்னாடி அதே பிரம்ம ஜீவனாக இருந்தது, அந்த பிரம்மன் தன்னை பிரம்மன்னு தெரிஞ்சது, பிறகு பிரம்மனா அனைத்தும் ஆனதுன்னு சொல்கின்றாயே, நீ விளக்கம் சொல் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம பதில் சொல்கிறோம், பிரம்மன் ஞானத்துக்கு முன்னாடி ஜீவனாக இருந்ததே அந்த பிரம்மனுக்கு ஜீவனாக இருந்த தன்மை அவித்யா கல்பிதமா அல்லது சுவாபாவிகமா அப்படின்னு கேட்குறோம். அறியாமையின் விளைவா அல்லது சொரூபமா? ஜீவனிடம் ஜீவன்கிற தன்மை வந்தது அறியாமையின் விளைவா அல்லது இயற்கையா? அதான் நம்முடைய கேள்வி.
ஜீவத்துவம் அவித்யா கல்பிதம் வா ஸ்வாபாவிகம் வா. சமஸ்கிருதத்தில் வா அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். அதுவா இதுவா, அதாவது ஜீவனிடம் இருக்கின்ற ஜீவன்கிற தன்மை அறியாமையின் விளைவா அல்லது இயற்கையா? இயற்கைன்னு சொன்னாதான் இத்தனை பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்றோம். நம்முடைய பதில் அவித்யா கல்பிதம், அறியாமையின் விளைவு. அறியாமையின் விளைவுன்னா என்ன அர்த்தம்? அறியாமையினால தனக்கு அல்லாததை தான் என்று நினைத்து கொள்ளுதல், அதுதான் அறியாமையின் விளைவு. அதுவாகவே இருந்துட்டு அது அல்லாததாக நினைப்பது அறியாமையின் விளைவு. அது இல்லைன்னு நினைக்கிறது அறியாமையின் விளைவு. 10வது மனிதனை போல நான் 10வது மனிதனை தேடணும்னு இருக்கான். ஆற்றுல போகும்போது அந்த கதை தெரியும் எல்லாருக்கும். 10வது மனிதனாகவே இருந்து கொண்டு இவன் தான் 10வது மனிதன் அல்லன்னு நினைக்கிறதுனால தானே தேடிட்டு இருக்கான். இது எதன் விளைவுனா அவித்யா கிருதம், அறியாமையின் விளைவு. இப்போ அறியாமையின் விளைவு ஞானத்தினால நீங்கும். அப்படி ஞானத்தினால நீங்குதல் அப்படிங்கிறது நம்ம வேற வழி இல்லாமல் சொல்கிறோம். அவன் 10வது மனிதனை அடைந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அவன் அடைந்தான்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அறியாமையை நீக்கினான். அதே போல பிரம்மன் அறிவு வர்றதுக்கு முன்னாடி ஜீவனாக இருந்தது, அறியாமை இருக்கும் பொழுது ஜீவனாக இருந்ததுன்னு சொன்னால் அப்பொழுதும் பிரம்மன்தான். ஆனால் அறியாமையினால் ஜீவன்கிறது ஏற்றி வைக்கப்பட்டது. ஞானத்தினால் அந்த ஜீவத்துவம் சென்று விட்டது. பிரம்மன் பிரம்மனாகவே இருக்கின்றது. இது நம்முடைய பதில். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பிரம்மன் ஜீவ அவஸ்தைக்கு வர காரணம் அவித்யா. பிரம்மன் ஜீவ அவஸ்தையிலிருந்து விடுபட காரணம் வித்யா, ஞானம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஜீவன்தான் இருந்தது, பிரம்மனாக மாறியது. ஒரிஜினலி ஜீவன் இருந்ததுன்னு சொல்கிறார்கள். நாம் உண்மையிலேயே பிரம்மன்தான் இருந்தது, அறியாமையினால்தான் அந்த பிரம்மன் ஜீவனாக தோன்றியது. ஆகவே பிரம்மவா இதம் அக்ர ஆசீத்துங்கிற இடத்துல பிரம்ம சப்தத்தை நம்ம கேட்டு பிரம்ம சப்தம்னே புரிஞ்சு கொள்ள வேண்டுமே தவிர அந்த ஸ்ருத ஹானி பண்ணி அஸ்ருதம் கேட்காத ஜீவனை கற்பனை பண்ணுறது தப்பு. இத்துடன் முதல் கேள்வி முதல் பதில் முடிவடைகின்றது. இனி இரண்டாவது கேள்விக்கான பதிலுக்கு செல்லலாம். இந்த இரண்டாவது கேள்வியும் கொஞ்சம் டெக்னிக்கல் தான், இருந்தாலும் பார்ப்போமே. புத்திக்கு வேலை கொடுக்கணுமல்ல, கொஞ்சம் புத்தியை தீட்டுறது போல். இது புரிஞ்சா நல்லது, புரியல அப்படின்னா இந்த ரெண்டாவது கேள்வி பதில் மட்டும் ஒரு ஆப்ஷனில் விட்டு விடுங்கள். அதுக்காக புரியாத மாதிரி சொல்ல போகிறேன்னு நான் முன்னவே சொல்லலை, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். இப்போ இரண்டாவது கேள்வி என்ன, பதில் என்ன என்றால், முதல்ல கேள்விக்கு வருவோம். இங்கு பூர்வபக்ஷி என்ன கேட்கின்றான்? பிரம்மனிடத்தில் எப்படி அறியாமை சம்பவிக்கும்? பிரம்மனிடத்தில் எப்படி அறியாமை என்பது வரும்? சூரியனிடத்தில் எப்படி இருள் போகும்? சூரியனிடத்தில் எப்பாவது இருள் போகுமா? சூரியன் பார்க்காத ஒன்று என்ன தெரியுமோ? சூரியன் எல்லாத்தையும் பார்த்துடுறார், ஒரே ஒரு ஆளை தான் அவர் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அது யார் தெரியுமோ? இருள். இருளை சூரியன் பார்க்கவே முடியாது. அப்படி பிரம்மனிடத்தில் எப்படி அஞ்ஞானம் போகும்? இப்போ அஞ்ஞானம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை நம்ம சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஒன்று அஞ்ஞான விஷயம், இரண்டாவது அஞ்ஞான ஆசிரயம். அஞ்ஞானத்துக்கு விஷயத்தை சொல்லணும், அஞ்ஞானத்துக்கு ஆசிரயத்தை சொல்லணும். இப்போ இங்கே பூர்வபக்ஷி என்னன்னா, பிரம்மன்
அஞ்ஞான விஷயமும் ஆகவும் முடியாது, அஞ்ஞானத்திற்கு ஆசிரியமும் ஆகவும் முடியாது. இதுதான் பூர்வபக்ஷி. நம்ம அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். முதல்ல இந்த கேள்வியை புரிந்து கொள்வோம். அஞ்ஞான விஷயம், அஞ்ஞான ஆசிரியம் அப்படின்னா என்னன்னு புரிந்து கொள்வோம். அதே போல் ஞானத்துக்கு சொல்லி ஆகணும். ஞானத்துக்கு விஷயம் சொல்லணும், ஆசிரியம் சொல்ல வேண்டும். இப்போ உதாரணமாக, நான் பானையை அறிகின்றேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு பானையை பற்றிய ஞானம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல ஞானத்துக்கு விஷயம் என்ன? பானை. ஆசிரியம் யார்? நான், பிரமாதா. ஏன்னா எனக்கு என்னிடத்தில் சொல்கிறேன். அதே போல் உன்னிடத்தில் சமஸ்கிருத ஞானம் இருக்கிறதான்னு கேட்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் சமஸ்கிருத ஞானம் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போது ஞானத்துக்கு பொருள் விஷயம் சமஸ்கிருதம், ஞானத்துக்கு ஆசிரியம், ஆசிரியம்னா ஆதாரம், அந்த மனிதர். அதே போல் ஒருவர் எனக்கு சமஸ்கிருத ஞானம் இல்லை அப்படிங்கிறார். அவர் எனக்கு தெரியல அப்படிங்கிறார். முதல்ல ஒரே ஒரு வார்த்தை வருது, தெரியவில்லை. இப்போ தெரியவில்லைன்னு சொன்னால் அஞ்ஞானம். இப்போ அஞ்ஞானம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சொல்லி ஆகணும். என்ன தெரியவில்லை? அது அஞ்ஞானத்தினுடைய விஷயம். யாருக்கு தெரியவில்லை? அது அஞ்ஞானத்தினுடைய ஆசிரியம். அப்போ யாருக்குங்கிற கேள்விக்கு பதில் ஆசிரியம், என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் விஷயம். இது ஞானத்துக்கும் சொல்லணும், அஞ்ஞானத்துக்கும் சொல்லணும். எப்பொழுதெல்லாம் ஞானம் அஞ்ஞானம்ங்கிற வார்த்தையை நம்ம கேட்குறோமோ, அப்போ இந்த ரெண்டினுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான், ரெண்டையும் சப்ளை பண்ணாதான் அந்த சொல்லுக்கே அர்த்தம் கிடைக்கும். இப்போ ஒருவர் தெரியவில்லை அப்படிங்கிறார், நமக்கு ஒன்றுமே புரியாது. தெரியவில்லைன்னா என்ன தெரியவில்லைன்னு அவர் சொல்லி ஆகணும், யாருக்கு தெரியவில்லைன்னு சொல்லி ஆகணும். இப்போ எனக்கு பானை தெரியவில்லை, அப்போ எனக்கு பானையை பற்றி அறியாமை இருக்கிறது. அப்போ பானைங்கிறது அந்த அறியாமைக்கு விஷயம், அந்த அறியாமைக்கு ஆசிரியம். அதே போல் நான் பானையை அறிகின்றேன். இப்போ பானையை பற்றிய ஞானம் எனக்கு இருக்குன்னா அந்த ஞானத்திற்கு பானை விஷயம், அதை தெரிஞ்சிருக்கிறவர் ஆசிரியம். அப்படி என்னைக்குமே ஞானத்திற்கும் அஞ்ஞானத்திற்கும் இந்த ரெண்டும் சொல்லணும், விஷயம் ஆசிரியம். விஷயம்னா ஆப்ஜெக்ட், எதை பற்றிய அறிவு, எதை பற்றிய அறியாமை, யாரிடத்தில் இருக்கின்ற அறிவு அறியாமை. இப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான், பிரம்மன் அஞ்ஞானத்திற்கு விஷயமும் ஆகாது, அஞ்ஞானத்திற்கு ஆசிரியமும் ஆகாதுன்னு சொல்கிறான். அதை அவன் நிரூபிக்கிறான். பிரம்மன் அஞ்ஞான விஷயமும் ஆகாது, அஞ்ஞானத்திற்கு ஆசிரியமும் ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது பிரம்மனை அஞ்ஞானத்திற்கு விஷயமும் ஆகாது, ஆசிரியமும் ஆகாதுங்கிறான். எப்படின்னா, இந்த டேபிள் இருக்கு, இந்த டேபிள் அஞ்ஞானத்திற்கு ஆசிரியமாக முடியாது. அறியாமையுடன் இந்த டேபிள் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு இது ஞானத்துக்கு ஆசிரியமாச்சு? ஞானத்துக்கோ அஞ்ஞானத்துக்கோ இந்த ஜடமான பொருள் ஒரு ஆதாரமாக முடியாது, விஷயமாகலாம். இந்த டேபிளை நான் தெரிஞ்சுக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அப்போது இந்த டேபிள் அஞ்ஞானத்திற்குரிய பொருள் ஆகலாமே தவிர அஞ்ஞானத்திற்கு ஆதாரமாக முடியாது. அதே போல் ஞானத்துக்கும். அந்த விதத்தில் இவன் என்ன சொல்கிறான், பிரம்மன்கிற ஒரு தத்துவம் அறியாமைக்கு பொருளும் ஆக முடியாது, அறியாமைக்கு ஆதாரமும் ஆக முடியாது. அப்படி இருக்கையில் இவன் கேட்குறான், எப்படி பிரம்மன் அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிந்து கொள்ள முடியும்? பிரம்மனுக்கு எப்படி அறிவு வரும்? பிரம்மன் தன்னை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் பிரம்மனிடத்தில் எப்படி வரும்? இதுதான் கேள்வி. கேள்வி புரிஞ்சுதோ? கேள்வி புரிஞ்சாதான் பதில் புரியும்.
கேள்வியே புரியலைன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா, பதிலும் புரிய வேண்டாம். இப்போ பூர்வபக்ஷி கேட்குறான், பிரம்மன் எப்படி அஞ்ஞான விஷயமாகும், அஞ்ஞானத்துக்கு ஆசிரியமும் ஆகும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே ஆசிரியமும் விஷயம் வேறு வேறாகத்தான் இருக்கும். நான் டேபிளை அறிகிறேன், டேபிளை அறியவில்லை. நீங்கள் என்ன சொல்கிற, பிரம்மன் தன்னையே அறிஞ்சதுன்னு சொல்கிறேன். அது எப்படி அஞ்ஞானத்துக்கு ஆசிரியமும் அஞ்ஞானத்துக்கு விஷயமும் ஒரே பிரம்மனாக முடியும்? இப்படி எத்தனையோ குழப்பமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீ சிந்திக்காமல் பிரம்மன் தன்னை அறிஞ்சது, அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி சொல்ல முடியும்? பிரம்மன் தன்னையே அறிஞ்சுதான். அப்போது பிரம்மனிடத்தில் பிரம்மன் தன்னை அறியணும்னு சொன்னாவே எப்போ பிரம்மன் அறிந்தாகணும்? எப்போவோ இருக்கா அறியாமல் இருந்தால் தானே அறிஞ்சாகணும். அப்போ ஒரு காலத்தில் பிரம்மன் தன்னை அறியாமல் இருந்திருக்கு. அப்போ பிரம்மனுக்கே தன்னை பற்றி அஞ்ஞானம் வேறு இருந்திருக்கு. அப்போ பிரம்மனிடத்தில் அஞ்ஞானம் இருந்தது. பிறகு பிரம்மன் தன்னையே அறிஞ்சுதான். அங்கேயும் அறிபவன் அறியப்படும் பொருள் ஒன்றாகி விடுகிறது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேறு ஒன்றாயாச்சு. அது எப்படி ஆக முடியும்? இப்படி யோசித்து பார்த்தா அனைத்துலேயும் குழப்பம் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது சம்பவிக்கவே சம்பவிக்காதுன்னு சொல்கிறான். இப்போ மேலும் நம்ம பூர்வபக்ஷத்தையே பார்ப்போம், அப்போ தான் பூர்வபக்ஷம் நமக்கு புரியும். இப்போ இவன் என்ன சொல்கிறான், நம்மக்கிட்ட கேட்குறான், பிரம்மன் நித்திய பிரகாசமா இல்லையான்னு கேட்குறான். நம்ம சொல்கிறோம் ஆமாம், அது என்றைக்குமே பிரகாசம், ஸ்வயம் ஜோதின்னு சொல்கிறோம். நித்திய பிரகாசமான பிரம்மன் எப்படி அறியாமைக்கு விஷயமாகும்? அது அவனுடைய முதல் கேள்வி. இப்போ முதல்ல விஷயத்துக்கு வர்றான். பிரம்மன் அறியாமைக்குரிய விஷயமாகணும்னா அதுக்கு ஆவரணம் சம்பவிக்க வேண்டும். ஏதாவது ஒன்று அதை மூடணும். பிரம்மன் எல்லாத்தையும் விளக்குது. மனதில் இருக்கிற அறியாமையை முதல் கொண்டும் விளக்குவது பிரம்மன்னு சொன்னால், அந்த பிரம்மன் என்றுமே மூடப்படவில்லை என்றால், நித்திய அனாவிருத ஸ்வரூபம்னு சொன்னால், அது எப்படி அறியாமைக்குரிய விஷயமாகும்? அறியாமைக்குரிய விஷயம் எப்போ ஆகும்னா, அது மூடப்பட்டிருக்க வேண்டும். அது காலத்தினால மூடப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு புழுவை பார்க்கிறோம், அந்த புழு கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் பட்டாம்பூச்சியாக மாறப்போகுது. அந்த பட்டாம்பூச்சியை பற்றி அறியாமல் இப்போ இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலத்தினால அது மறைக்கப்பட்டுள்ளது. தேசத்தினால ஒன்று மறைக்கப்பட்டுள்ளது. வேறொரு தேசத்தை நம்ம இப்போ பார்க்கல, ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்படி ஒரு பொருள் காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் குணங்களினாலேயும் மறைக்கப்பட்டால்தான் அந்த அறியாமைங்கிறது அந்த பொருளை பற்றி சம்பவிக்கும். பிரம்மன் கால தேசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு என்றும் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது, என்றுமே பிரகாசிக்கின்ற பிரம்மன் எப்படி அறியாமைக்குரிய பொருள் ஆகும்? இது ஒரு கேள்வி. இனி அடுத்த கேள்வி, அந்த அறியாமைக்குரிய ஆசிரியமும் பிரம்மன் எப்படி ஆகும்? ஆசிரியத்தை பற்றி பிறகு பார்ப்போம். முதல்ல விஷயத்துக்கு வருவோம். அறியாமைக்குரிய விஷயம் பிரம்மன் எப்படி ஆகும்? அந்த கேள்விக்கான பதிலை பார்த்துட்டு ஆசிரியத்துக்கு நம்ம வருவோம். அப்போ இங்கே பூர்வபக்ஷி சொல்கிறான், பிரம்மனிடத்தில் அறியாமையும் பிரம்மனை பற்றிய அறியாமையும் சம்பவிக்காது. பிரம்மனிடத்தில் அறியாமைன்னு சொன்னால் ஆசிரியம். பிரம்மனிடத்தில் அறியாம போகாது. பிரம்மனை பற்றிய அறியாமையும் சம்பவிக்காது. பிரம்மனை பற்றி அறியாமைன்னா அஞ்ஞானத்துக்கான விஷயமும் பிரம்மன் ஆகாது. இப்படி இருக்கும் பொழுது நீ என்ன சொல்ற? பிரம்மனிடத்தில் பிரம்மனை பற்றிய அஞ்ஞானம் இருந்து பிரம்மன் தன்னை பற்றிய ஞானத்தை அடைஞ்சதுன்னு சொல்லி நீ பிரம்மனே அஞ்ஞானத்திற்கு ஆசிரியமாக விஷயமாக பேசுவது தவறு. இதுதான் பூர்வபக்ஷம். பதிலை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.